வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர். நாம இந்த வீடியோல இந்தியன் ஷேர் மார்க்கெட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுங்கிறதையும், ஒரு கம்பெனி ஷேர் மார்க்கெட்ல எப்படி லிஸ்ட் ஆகுங்கிறதையும், ஷேர் மார்க்கெட்ல ஒரு ஷேர் வாங்கும்போதும் விற்கும் போதும் என்ன நடக்குங்கிறதையும், நாம வாங்குற ஷேர்ஸ் எங்க எப்படி ஸ்டோர் ஆகுங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ நாம ஷேர் மார்க்கெட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் செபி. செபியோட ஃபுல் ஃபார்ம் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. எப்படி பேங்க்ஸை ரெகுலேட் பண்ண ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குதோ அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ரெகுலேஷன் அண்ட் ரூல்ஸ் போடுறது செபி. செபி 1988 ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே ஷேர் மார்க்கெட்டோட ரெகுலேட்டரி பாடியா அமைக்கப்பட்டது. 1992 செபி ஆக்ட் மூலம் செபி ஆட்டோனாமஸா அறிவிக்கப்பட்டது. செபியோட முக்கியமான வேலை ஸ்டாக் மார்க்கெட்ல மேல் ஃபங்க்ஷன் நடக்காம தடுத்து இன்வெஸ்டரோட வெல்த்தை பாதுகாக்கிறது. ரீசெண்டா கூட செபி ஒவ்வொரு புரோக்கர்ஸும் இன்வெஸ்டர் பை ஆர் செல் பண்ணும்போது ஷேர் பிரைஸோட சேர்த்து புரோக்கரேஜும் டிஸ்பிளே பண்ணணும்னு ரூல்ஸ் போட்டிருக்கு. இதை எல்லா புரோக்கர்ஸும் ஜனவரி 1, 2023 இருந்து செயல்படுத்தணும். இதனால இன்வெஸ்டர்ஸ்க்கு புரோக்கரேஜ் ஃபீஸ் பத்தி கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். செகண்ட், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்தியாவில் 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. ஒன்று நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் NSE அண்ட் இரண்டாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் BSE. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்கிறது ஸ்டாக்ஸை வாங்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸையும் விற்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இடம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எந்த ஷேரையும் வாங்காது விற்காது, அவங்க ஜஸ்ட் அன் இன்டர்மீடியேட்டர். நாம NSEல வாங்கின ஷேரை BSEல விற்கலாம், BSEல வாங்கின ஷேரை NSEல விற்கலாம். ஒன்லி இப் தட் கம்பெனி NSE மற்றும் BSEல லிஸ்ட் ஆயிருக்கணும். சில கம்பெனி ஒரே ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தான் லிஸ்ட் ஆயிருக்கும். அந்த ஸ்டாக்ஸை அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்னோ எலக்ட்ரோ காஸ்டிங் BSEல மட்டும்தான் லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸை BSEல வாங்கி BSEல தான் விற்க முடியும். தேர்ட், நம்ம ஷேர் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட் மற்றும் பேங்க் அக்கௌண்ட் தேவை. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நாம போய் டைரக்டா ஸ்டாக்ஸை வாங்கவோ விற்கவோ முடியாது. நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலம் தான் ஸ்டாக்ஸை வாங்கவோ விற்கவோ முடியும். நாம ஒரு ஸ்டாக்ஸை பை பண்ணும்போது நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்ல உள்ள பணம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலம் செல்லரோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு போகும். அதே போல செல்லரோட ட்ரேடிங் அக்கௌண்ட்ல உள்ள ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும். நாம இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டை டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் லைக் Zerodha, Upstox மூலமாகவும் இல்லாட்டி ஃபுல் டைம் புரோக்கர்ஸ் லைக் 5 பைசா, மோட்டிலால் ஆஸ்வால் மற்றும் பேங்க்ஸ் மூலமும் ஓபன் பண்ணலாம். நாம ஒரு ஷேரை வாங்கின ஒரு நாள் பிறகு ட்ரேடிங் அக்கௌண்ட்ல உள்ள அந்த ஸ்டாக் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். டிமேட் அக்கௌண்ட்டுங்கிறது பேங்க் மாதிரி. பேங்க்ல பணத்தை ஸ்டோர் பண்ற மாதிரி டிமேட் அக்கௌண்ட்ல நாம வாங்குற ஸ்டாக்ஸை ஸ்டோர் பண்ணலாம். இந்தியாவில் மொத்தம் 2 டெபாசிட்டரி மூலம் நாம டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட், அதாவது NSDL. செகண்ட் ஒன் சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீஸ் லிமிடெட், அதாவது CDSL. என்னதான் நம்ம புரோக்கர் நமக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தந்திருந்தாலும் டிமேட் அக்கௌண்ட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் இண்டிபெண்டா தான் செயல்படும். புரோக்கரால டிமேட் அக்கௌண்ட்ல இருந்து நம்ம ஷேர்ஸை நம்ம பெர்மிஷன் இல்லாம எடுக்க முடியாது. நாம புரோக்கர்ஸ்க்கு பவர் ஆஃப் அட்டானமி லெட்டர் கொடுத்தா புரோக்கர்ஸ் நம்ம பெர்மிஷன் இல்லாம டிமேட் அக்கௌண்ட்ல இருந்து ஷேர்ஸை எடுக்கலாம். நம்ம பவர் ஆஃப் அட்டானமி கொடுக்கலைன்னா CDSL டிமேட் அக்கௌண்ட்ல இருந்து DPIN மூலமாகவும் NSDL டிமேட் அக்கௌண்ட்ல இருந்து NPIN மூலமாக தான் ஷேர்ஸை டிமேட் அக்கௌண்ட்ல இருந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதாவது நம்ம எப்போ செல் கால் கொடுக்குறோமோ அப்போ அந்த லிங்க் CDSL போர்ட்டுக்கு டைவர்ட் பண்ணும். அங்க நாம TPIN என்டர் பண்ண பிறகு OTP நம்ம செல்லுக்கும் நம்மளோட மெயில் ஐடிக்கும் வரும். அந்த OTP என்டர் பண்ணி செல்னு கொடுத்தாதான் நம்ம ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்ல இருந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ பவர் ஆஃப் அட்டானமி புரோக்கருக்கு கொடுக்காம நம்ம TPIN மூலம் ஷேரை செல் பண்றது நமக்கு ரொம்ப சேஃப். இதனால புரோக்கர்ஸ் நமக்கு தெரியாம நம்ம ஷேரை விற்க முடியாத தடுக்கலாம். இதே மாதிரி ஒரு சம்பவம் 2019 நடந்திருக்கு. கார்பிங்கிற புரோக்கர் தங்களுடைய 95,000 கிளைண்ட்ஸோட பவர் ஆஃப் அட்டானமியை தவறா பயன்படுத்தி 2300 கோடி ஒர்த் செக்யூரிட்டிஸை தங்களோட அக்கௌண்ட்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ பவர் ஆஃப் அட்டானமி கொடுக்காம TPIN மூலம் செல் பண்றது தான் சேஃப். நாம ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம டிமேட் அக்கௌண்டோட கனெக்ட் பண்ணணும். இந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து தான் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கும், ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இருந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஒருவேளை நம்ம புரோக்கர் திவாலானாலும் நம்ம ஷேர்ஸ் எல்லாம் டிமேட் அக்கௌண்ட்ல சேஃபா இருக்கும். நமக்கு இன்னொரு புரோக்கர்ஸ் கிட்ட அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இந்த ஷேர்ஸ் எல்லாம் நாம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபோர்த், IPO. இப்போ நம்ம மார்க்கெட்ல இருக்கிற ஷேர் ஒரு இன்வெஸ்டர்கிட்ட இருந்து இன்னொரு இன்வெஸ்டர் எப்படி வாங்குறாங்கன்னு பார்த்தோம். இப்போ ஒரு பிரைவேட் கம்பெனி எப்படி தங்கள் ஷேர்ஸை லிஸ்ட் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஒரு பிரைவேட் கம்பெனி இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், அதாவது IPO மூலம் தங்கள் ஷேர்ஸை முதல்ல லிஸ்ட் ஆக்குவாங்க. ஒரு கம்பெனி IPO மூலமா தங்கள் ஷேரை லிஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி செபி கிட்டையும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கிட்டையும் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கோட உதவியோட அப்ரூவல் வாங்கணும். அதுக்கப்புறம் அவங்க IPO அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இன்வெஸ்டர் அவங்க புரோக்கர்ஸ் மூலம் இந்த IPOக்கு அப்ளை பண்ணலாம். IPO அண்டர் சப்ஸ்கிரைப் ஆனா அப்ளை பண்ண எல்லாருக்கும் ஷேர் அலோகேட் ஆகும்.
ஒருவேளை ஐபிஓ ஓவர் சப்ஸ்கிரைப் ஆனா லக்கி டிரா பேசிக்ஸ் மூலம் ஷேர் அலோகேட் ஆகும். ஐபிஓ முடிந்த பிறகு ஒரு நாள் அந்த ஷேர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகும். அன்று முதல் நாம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு இன்வெஸ்டர்கிட்ட இருந்து இன்னொரு இன்வெஸ்டர் வாங்கவோ விற்கவோ செய்யலாம். ஆல்ரெடி லிஸ்ட் ஆகிருக்கிற ஒரு கம்பெனி ரைட் இஷ்யூ மூலம் மேலும் பணம் திரட்டலாம். ரைட் இஷ்யூங்கிறது ஆல்ரெடி இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்க வைத்திருக்கும் ஷேர்ல ஒரு குறிப்பிட்ட ரேஷியோல டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல ஷேர்ஸை சேல் பண்றதே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஏபிசிங்கிற கம்பெனில 100 ஷேர் இருக்கு. ஒரு ஷேரோட விலை 50 ரூபாய். இப்போ ஏபிசி கம்பெனி ரைட் இஷ்யூவை 3/10ங்கிற ரேஷியோல 35 ரூபாய்க்கு அறிவிக்கிறாங்க. அதாவது 100 ஷேர் வச்சிருக்க நீங்க 30 ஷேரை 35 ரூபாய்க்கு வாங்கலாம். இதனால் உங்களுக்கு கம்மி விலையில் ஷேர் கிடைக்கும். கம்பெனிக்கும் தேவையான பணம் கிடைக்கும். 5th ஒன் சப்ளை அண்ட் டிமாண்ட். ஷேர் மார்க்கெட்ல ஷேரோட பிரைஸ் இன்க்ரீஸ் அல்ல டிக்ரீஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் சப்ளை அண்ட் டிமாண்ட். டிமாண்ட் அதிகமாக இருந்து சப்ளை கம்மியாக இருந்தால் ஷேர் பிரைஸ் அதிகமாகும். அதுவே சப்ளை அதிகமாக இருந்து டிமாண்ட் கம்மியாக இருந்தால் ஷேர் பிரைஸ் டவுன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா இன்வெஸ்டர் எல்லாரும் அதை வாங்குவாங்க. இப்போ இங்க டிமாண்ட் அதிகமாகி சப்ளை கம்மியா இருக்கும். ஸோ ஷேர் பிரைஸ் அதிகரிக்கும். ஒருவேளை கம்பெனி சரியா பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா இன்வெஸ்டர் எல்லாரும் ஷேரை செல் பண்ணுவாங்க. இப்போ சப்ளை அதிகமாகி டிமாண்ட் கம்மியா இருக்கும். ஸோ ஷேர் பிரைஸ் டவுன் ஆகும். 6th ஒன் ப்ராஃபிட் ஃப்ரம் தி ஷேர் மார்க்கெட். நமக்கு ஷேர் மார்க்கெட்ல இருந்து 2 விதமா லாபம் வரும். ஃபர்ஸ்ட் ஒன் பிரைஸ் அப்ரிசியேஷன், செகண்ட் ஒன் டிவிடெண்ட்ஸ். நாம ஒரு ஷேரை 100 ரூபாய்க்கு வாங்கி அதை 150 ரூபாய்க்கு விற்கும் போது வரும் லாபம் தான் பிரைஸ் அப்ரிசியேஷன். ஒரு கம்பெனி அதோட வருட லாபத்துல ஒரு பகுதியை இன்வெஸ்டர்ஸ் கொடுப்பாங்க. அதுதான் டிவிடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோல நம்ம ஷேர் மார்க்கெட்ஸோட சில முக்கியமான பேசிக்ஸை பார்த்துருக்கோம். நம்ம அடுத்த வீடியோல ஷேர் மார்க்கெட்டை எப்படி ஹேக்கர்ஸ் ஹேக் பண்றாங்க மற்றும் அதிலிருந்து எவ்வாறு தப்பிப்பது என்பதை பார்க்கலாம். இதே மாதிரி மேலும் ஷேர் மார்க்கெட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இண்டெக்ஸ் ஃபண்ட் இன்வெஸ்டிங் மூலம் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எப்படி அடையணுங்கிறது தெரிஞ்சுக்கணுமா? தென் த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ங்கிற ebookோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.